SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னரே திட்டங்களை அறிந்திருந்த பிள்ளையான். சிறைச்சாலைகளில் நிரம்பி வழியும் கைதிகள். வெளியான முக்கிய தகவல். பழிவாங்கும் நோக்குடன் செயற்படும் அனுர அரசு. விடுதலை புலிகளின் தலைவரை கண்டுபிடித்த நாட்டில் செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார் சாமர சம்பத் தசநாயக்க. தமிழ் மொழியை கொச்சைப்படுத்திய எதிரணியினர். பொங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர். மெக்ரானை மீண்டும் அவமதித்த அவரது மனைவி. தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கடந்த 2019 ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே அறிந்திருந்தமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு கூறினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை பிள்ளையான் சிறையில் இருக்கும் போதே அறிந்திருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் நடைபெற்ற போது பிள்ளையான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். எனினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மற்றும் திட்டங்களை அவர் முன்னரே அறிந்திருந்தார் என்று புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பல கருத்துக்களை வெளிப்படுத்திய பிள்ளையானின் நெருங்கிய சகாவான அசாத் மௌலானாவை நாட்டிற்கு அழைத்து வந்து விசாரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளது. அசாத் மௌலானாவின் வெளிப்பாடுகளை விசாரிக்க நல்லாட்சி அரசாங்கத்தினால் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது என்றும் அவர் கூறினார். நாட்டின் சிறைச்சாலைகளில் அதிகளவான கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு சிறைச்சாலைகளில் 12,000 கைதிகளை அடைக்க முடியும் என்றாலும் அவற்றில் 33,000 பேர் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். திணைக்களத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளின் பற்றாக்குறை காணப்படுகிறது. மேலும் 65% போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள். சிறைவாசம் குறைக்கப்பட வேண்டும். இல்லையெனில் இந்த நாடு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்படும். சிறைச்சாலை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக சிறப்பாக பணியாற்றுகின்றனர். ஒரு சிலரால் செய்யப்பட்ட சில தவறுகள் நம்பிக்கையை சேதப்படுத்தியிருக்கலாம். இலங்கையில் உள்ள பல சிறைச்சாலைகள் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் அமைந்துள்ளன. மெகசின் சிறைச்சாலைக்கு மேல் தொலைபேசிகள் வீசப்படுகின்றன. எமது அதிகாரிகள் சிறப்பாக செயல்படுகின்றனர். அதிகாரிகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சிறைச்சாலை ஒட்டுமொத்தமாக நல்ல நிலையில் உள்ளது. தொலைபேசிகள் குறைவாகவே உள்ளன. தற்போது முடிந்தவரை பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். கொள்கலன்களை விடுவித்தவர்களிடம் விசாரணை நடத்தாமல் அது தொடர்பில் கருத்து தெரிவித்தவரிடம் விசாரணை நடத்துவது பழிவாங்கும் நோக்கத்திலாகும் என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சோதனைக்குட்படுத்தப்படாமல் சுங்கப்பிரிவினர் விடுவித்ததாக கூறப்படும் சர்ச்சைக்குரிய 223 கொள்கலன்கள் தொடர்பில் ஊடகவியலாளர் மாநாட்டில் தான் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்துள்ளனர். இந்த அரசாங்கம் பழிவாங்குவதை தவிர வேறு எதை செய்கிறது? இந்த அரசு பொய் சொல்வதையே வழக்கமாக கொண்டுள்ளது. சுங்கவரி அறவிடாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலனின் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. இது அநியாயமாகும். இன்று நாட்டில் அங்கங்கே வெடிக்கும் போதைப்பொருள், துப்பாக்கி வீட்டுகள் அந்த கொள்கலன்களில் இருந்திருக்கலாம். அரசுக்கு பொருளாதார பிரச்சினை தொடர்பில் துளியளவும் அக்கறை கொள்ளாமல் இவ்வாறு தேவையில்லாத செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது என்று குறிப்பிட்டார். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச குற்றப்புலனாய்வு துறையில் முன்னிலையாக உள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் இருந்து சுங்க சோதனை இல்லாமல் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க அவர் குற்றப்புலனாய்வு துறைக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இருந்த இடத்தை கண்டுபிடித்த இந்த நாட்டில் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் குற்றவாளி இசாரா செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். தற்போது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எதனையும் கூற முடியாத நிலைமை காணப்படுகிறது. முதலில் மக்களின் பாதுகாப்பு அவசியமானது. அந்த பாதுகாப்பு இல்லாமலே உள்ளது. நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய இசாரா செவ்வந்தி என்ற பெண் இன்னும் நாட்டுக்குள்ளேயே இருப்பதாக அண்மையில் ஊடக நிகழ்ச்சியொன்றில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார். அப்படியென்றால் அந்த பெண்ணை ஏன் கைது செய்ய முடியவில்லை?
இது ஒரு சிறிய நாடு. போலீஸ் மாதிபரியை பிடிக்க முடியும் என்றால் பிரபாகரன் இருந்த இடத்தையே கண்டுபிடிக்க முடியும் என்றால் ஏன் இசாரா சிப்பந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை? முடிந்தால் 1 மாத காலத்திற்குள் அவரை பிடித்து காட்டுங்கள் என்று கோருகிறோம். அந்த சம்பவத்தில் 12 பேரை கைது செய்துள்ளதாக கூறினாலும் அதன் பிரதான சூத்திரதாரியை பிடிக்க முடியவில்லை. இப்போது பொதுமக்களின் பாதுகாப்பு துபாயில் இருந்தே வழிநடத்தப்படுகிறது. அங்கிருந்து தொலைபேசி மூலம் கொலைகளை நடத்துகின்றனர். இறுதியில் அனைவரும் துபாயில் போய் இருக்க வேண்டி வரும். இது தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் அமெரிக்க ஜனாதிபதியினால் அறவிடப்பட்ட வரி அவ்வாறு இலங்கையில் செயற்படுத்தப்பட்டால் நிலைமை என்னவாகும்? இங்குள்ள ஆடை தொழிற்சாலைகள் மூடப்படும் நிலைமை இங்கு ஏற்படலாம். இதனால் இதனை குறைப்பதற்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சியினர் செயல்படுவது கவலை அளிக்கிறது என்று கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி நாடாளுமன்றத்தில் இன்று எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் தமிழ் மொழியில் பதிலளித்தமைக்கு இவ்வாறு கொச்சைப்படுத்தியதாக அமைச்சர் கூறினார். இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், எனது தாய்மொழி தமிழ், அந்த மொழியிலேயே நான் பதிலளித்தேன். கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தெளிவாக விளக்கம் அளித்தேன். ஆனால் எதிரணியில் உள்ளவர்கள் தமிழ் மொழியை பார்த்து நகையாடுகின்றனர். தமிழ் மொழியை கொச்சைப்படுத்துகின்றவர்களாகவே மாறியுள்ளனர். நானும் இந்த நாடாளுமன்றத்தில் பல வருடங்கள் இருந்துள்ளேன். ஒருவரின் சிரிப்பு மற்றும் நக்கலை பார்க்கும்போது அவர்கள் என்ன கூற வருகிறார்கள் என்பது தெரியும். தமிழ் மொழியில் பதிலளிக்கும் போது அந்த மொழியை கொச்சைப்படுத்தும் எதிரணி இருப்பது கவலைக்குரிய விடயமாகும் என்றும் அவர் கூறினார். உலகச் செய்திகள். பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனை அவரது மனைவியான பிரிஜிட் மேக்ரோன் மீண்டும் அவமதிக்கும் வகையில் நடந்து கொள்ளும் காணொலி ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் அவரது மனைவியான பிரிஜிட் மேக்ரோனும் பிரித்தானியாவிற்கு அரசுமுறை பயணமாக சென்றனர். இந்த நிலையில் விமானத்தில் இருந்து இறங்கிய மேக்ரோன் தன் மனைவிக்காக கையை நீட்டிக்கொண்டே காத்திருக்க அவரோ கணவருக்கு கை கொடுக்காமல் படிக்கட்டுகளை பிடித்தபடி விமானத்தில் இருந்து இறங்கும் காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த காட்சி இணையத்தில் வெளியானதை தொடர்ந்து மக்கள் சமூக ஊடகங்களில் பல வகையான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே மேக்ரோனை பிரிஜிட் அறைந்த விடயம் சர்ச்சையை உருவாக்கியிருந்த நிலையில் தன் மனைவி தன்னை விளையாட்டாக அறைந்ததாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு முன்னரே திட்டங்களை அறிந்திருந்த பிள்ளையான். சிறைச்சாலைகளில் நிரம்பி வழியும் கைதிகள். வெளியான முக்கிய தகவல். பழிவாங்கும் நோக்குடன் செயற்படும் அனுர அரசு. விடுதலை புலிகளின் தலைவரை கண்டுபிடித்த நாட்டில் செவ்வந்தியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்கிறார் சாமர சம்பத் தசநாயக்க. தமிழ் மொழியை கொச்சைப்படுத்திய எதிரணியினர். பொங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர். மேக்ரானை மீண்டும் அவமதித்த அவரது மனைவி.